அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குமட்டிக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம் சொல்லலாம். இந்த குமட்டிக்கீரையை பொறுத்தவரையிலும் பார்ப்பதற்கு பாகற்காயுடைய கொடி இலைகள் எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் வரி வரியான இலைகளை கொண்டு அடர் பச்சை மற்றும் வெண்மை கலந்த கோடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலை அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய தாவரம். இந்த குமட்டிக்கீரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சென்னைக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குமட்டிக்கீரையுடைய மிக முக்கியமான ஒரு குணமே சாப்பிடுகின்ற உணவிலிருந்தும் குடிக்கின்ற நீரிலிருந்து பொதுவாக வயிற்றுக்கு ஏற்படுகின்ற தொற்று நோய்களை தடுப்பது தான் இந்த குமட்டிக்கீரையுடைய முக்கியமான ஒரு மருத்துவ குணம். பொதுவாக கிராமங்கள்லையும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா காய்ச்சலாலும் நீரிழிவு நோயினாலும் மரணமடைபவர்களை விட சாதாரண வாந்தி பேதியினால் மரணமடைபவர்களுடைய எண்ணிக்கை எப்பொழுதும் மிக அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராமங்களில் புற்றுநோய் இருந்தால் கூட அதிகமாக அவங்க பயப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு வாந்தி எடுக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டாலோ அல்லது பேதியாகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டாலோ ரொம்ப பதைப்பு அவர்களிடம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி காலங்களில் அதிகமான மருத்துவ உதவி இல்லாத நேரங்களில் கூட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம இந்த வாந்தி பேதி சம்பந்தப்பட்ட காரணிகளை குறைப்பதற்கு நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் இன்றளவும் பார்த்திங்கன்னா இந்த குமட்டிக்கீரையை உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த குமட்டிக்கீரையை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை தேநீராக உபயோகப்படுத்த வேண்டும். ஒரு 200 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் குமட்டிக்கீரையுடைய சூரணத்தை ஒரு 10 கிராம் அளவுக்கு இட்டு கொதிக்க வைத்து ஒரு 2 நிமிடம் அல்லது ஒரு 3 நிமிடம் கொதிக்க வைத்து நன்றாக கொதி வரும்போது அந்த தேநீரே பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு இளம் பச்சை நிறமாக மாறிவிடும். அந்த பச்சை நிறம் வந்த உடனேயே அந்த தண்ணீரை வடிகட்டி கிடைக்கின்ற அந்த குடிநீரை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது வயிறு சம்பந்தப்பட்ட உணவு மண்டலம் சம்பந்தப்பட்ட எந்த வகையான கோளாறாக இருந்தாலும் மறைந்து போகிறத பார்க்கலாம். குமட்டிக்கீரையை பொறுத்தவரையிலும் குழந்தைகளுக்கு அதை ஒரு தினசரி உணவாக கொடுக்கின்ற வழக்கம் இன்றைக்கு நம்ம கேரள மாநிலங்களில் நிறைய இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கேரளாவில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் ஆயுர்வேத மற்றும் இயற்கை மூலிகையில் சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுக்கின்ற வழக்கம் இன்றைக்கு உண்டு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகள் வளரும் போதே ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அரிசி சோறு கொடுக்க ஆரம்பித்த பிறகுலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குமட்டிக்கீரையை நன்றாக அரைத்து எடுக்கின்ற சாறு ஒரு 10 துளி அளவுக்கு தேனோ அல்லது நெய்யுடன் கலந்தோ தினசரி அந்த குழந்தைகளுக்கு உணவுடன் கலந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கும் போது குழந்தைகள் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக அந்த குழந்தைகளை சேருகிறது. அந்த குழந்தைகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறை ஊசி போட வேண்டும். சளி இருமல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், காய்ச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வராமல் இருப்பதற்கு இது ஒரு பெரிய அளவில் உதவி செய்கிறது. அதே போல் வயிற்றுப்போக்கு சம்பந்தப்பட்டதோ, வாந்தி அடிக்கடி எடுப்பதோ, ஜீரணம் இல்லாமல் அந்த குழந்தை கஷ்டப்படுவதோ இதெல்லாமே இந்த குமட்டிக்கீரையை ஒரு உணவாக கொடுக்கும்போது இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதே போல் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டிபி சானிட்டோரியம் சொல்லுவாங்க. அதாவது டியூபர்குலோசிஸ் சம்மந்தப்பட்ட மருத்துவமனைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த டியூபர்குலோசிஸோட நோய் மிக அதிகமாக சென்று ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரப்பி எல்லாம் ஃபெயில் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏற்படுகின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒரு பங்கு கூட உணவில் சேராமல் முழுமையாக உடலை விட்டு பேதியாக வெளியேறுவது தான் மிக முக்கியமான ஒரு குறி. அந்த பேதியினால் தான் அவங்க உயிரிழப்பது மிக மிக அதிகமாக இருக்கும். இன்றைக்கு கூட நிறைய டிபி சானிட்டோரியத்தில் போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு அறிகுறி இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கான நிறைய மருந்துகளை கொடுப்பதை கூட நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குமட்டிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய கீரையை சமைத்து ஒரு உணவாகவோ அல்லது கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை ஒரு தேநீராகவோ கொடுத்திருக்கிறார்கள். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய டிபி ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு காலத்தில் இது ஒரு பழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களை உருக்கி எடுக்கின்ற வயிற்றுப்போக்கு சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை சிறிது சிறிதாக அடிக்கடி மலம் கழித்து கொண்டே இருக்கின்ற ஒரு பிரச்சனை அதுவாக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோளாறு, அதாவது உணவு உண்ட உடனேயே மலம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல்,
அல்லது ஏதாவது வெளியில் போக வேண்டும், முக்கியமான ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டும், அல்லது ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டும், இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகும் போது உடனே வயிறு கலக்கி மோஷன் போக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுவது. இந்த மாதிரி 3 வகையான கோளாறுகள், டயேரியா சம்பந்தப்பட்ட கோளாறுகள், டிசென்ட்ரி சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் குறைத்து சரி செய்யக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு உண்டு. 4வது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு கோளாறு ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிற ஒரு கோளாறு. ஒரு தொலைக்காட்சியை எடுத்து நம்ம பார்த்தோமேயானால் வரக்கூடிய விளம்பரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 25% குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடு சம்பந்தப்பட்ட உணவுகளையும் உற்சாக பானங்களை சம்பந்தப்பட்டு தான் வருகிறது. சமீபத்தில் நடந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஊட்டச்சத்தை கான்சன்ட்ரேஷனோட குழந்தைகளுக்கு கொடுத்தோமேயானால் அல்லது பெரியவர்கள் சாப்பிட்டாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சத்து உடலில் உறிஞ்சுகிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய மால் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது உடலில் அதிகமாகிக் கொண்டே வருகின்ற ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. அந்த காரணியை சரி செய்தாலே ஒழிய குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உற்சாக பானங்களோ அல்லது உணவு பானங்களோ மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியிலையும் வளர்ச்சியிலையும் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவது கிடையாது. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் எப்போவுமே கேட்டலிஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. சாப்பிடக்கூடிய உணவுகளில் மருந்துகளில் ஒரு குறிப்பிட்ட மருந்துகளை சேர்க்கும்போது அது உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை சேர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் உணவை சீரான முறையில் ஜீரணமாக்கவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா குமட்டிக்கீரை அந்த ஜீரணத்தை தூண்டுவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இந்த குமட்டிக்கீரையுடைய இலைகளை சூரணம் செய்தோ அல்லது குமட்டிக்கீரையுடைய இலைகளை கொதிக்க வைத்து எடுக்கின்ற அந்த மூலிகை தேநீரோ ஏதோ ஒரு விஷயத்தை குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பெரியவர்கள் வரை எந்த மருந்துகளை உட்கொள்பவர்களாக இருந்தாலும் எந்த உணவு பழக்கம் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் இந்த குமட்டிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் அல்லது தேநீர் தினசரி ஒரு முறையேனும் அல்லது இருமுறையேனும் உணவுடன் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொண்டோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.